நண்பர்களுக்கு வணக்கம். 2020 உலகக்கிண்ணம் 2026 11வது நாள் அன்று இப்போது 33வது போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. நேபாளம் மற்றும் ஸ்காட்லாந்து அணிகள் மோதி கொண்டிருக்கின்றன மும்பை வான்கடே மைதானத்தில். இந்த போட்டியின் முடிவுக்கு பிறகு வழமையான எங்கள் நேரலை கலையகத்திலிருந்து உங்களுக்காக வரும். அதிலே முழுமையான தரவுகளை கொண்டு வருவேன். இன்றைய நாளின் 3 போட்டிகளின் முழுமையான விவரங்களும் வரும். நேற்று நேரலையிலே கண்டி பள்ளிக்கலை மைதானத்திலிருந்து பரவசத்தோடு பேத்துமி சங்க பெற்றுக்கொண்ட சதம், இலங்கையின் வெற்றி, பல்வேறு சாதனைகளை பற்றி அக்குவேறு ஆணிவேராக உங்களோடு நேரலையிலே பேசியிருந்தேன். ரசிகர்களது கருத்துக்களும் இடைநடுவே வந்திருந்தன. நான் நேரலை வந்து கொண்டது போதும் ரசிகர்கள் இடைநடுவே வந்து கொண்டே இருந்தார்கள். அதுபோல ஃபேன்ஸ், இலங்கை அணியின் கிரிக்கெட் ரசிகர்கள் நேற்றைய நாள் என்னென்ன விடயங்களை வெற்றிக்கு பிறகு சொன்னார்கள் என்பதையெல்லாம் தனிக்காணொலியாக பார்த்திருப்பீர்கள். அதற்கு பிறகு இந்த நிறைய மாற்றங்கள் இப்பொழுது நடந்திருக்கின்றன. ஜிம்பாப்வே அணி தகுதி பெற்றுக்கிறது. இலங்கையோடு சேர்ந்து பிரிவு பி இலிருந்து ஆஸ்திரேலிய அணி இல்லாமல் போயிருக்கிறது. 2021 சாம்பியன். இந்த 2020 உலகக்கிண்ணத்தில் விளையாடுகின்ற அணிகளில் இதுவரைக்கும் முன்பு சாம்பியனான அணிகளில் வெளியேறிய முதலாவது அணியாக ஆஸ்திரேலியா மாறியிருக்கிறது. ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கு கவலையாக இருக்கலாம். எனக்கு கூட தனிப்பட்ட முறையில் இரண்டாவதாக பிடித்த அணி அந்த ஆஸ்திரேலிய அணி. அந்த அணியின் வெளியேற்றம் ஒரு கவலை தான். ஆனால் இலங்கை அணியோடு ஒப்பிடும்போது ஆஸ்திரேலியாவின் வெளியேற்றமானது இலங்கை உள்ளே இருக்கிறது என்ற அடிப்படையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தோஷம் தான். அதுபோல இன்னொரு பக்கம் ஒரு கிரிக்கெட் ரசிகனாக ஜிம்பாப்வேயின் 2ஆம் சுற்று வருகையை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எங்களை போல் ஒரு அணி, அந்த அணி இன்னும் பெரிய முன்னேற்றங்களை காண வேண்டும் என்பதில் எனக்கு எப்போதும் தனியான விருப்பம் இருக்கிறது. அண்டர்டாக்ஸ் அணிகள், அதாவது பெரிய அளவில் பாராட்டப்பட முடியாத, பெரிய அளவில் கணிப்பிடப்பட முடியாத, ரசிகர்களால் விரும்பப்பட்டாலும் கிரிக்கெட் தராதரத்தில் இன்னும் உயராத அணிகளை பொறுத்தவரையில் அந்த அணிகள் முன்னேற வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லோரும் மிகுந்த ஆர்வமாக இருப்போம். காரணம், இலங்கை அணியும் அப்படித்தான் நடந்து வந்தது. இப்போது கூட நாங்கள் பெரிய அணி அல்ல. அண்மை காலமாக தோற்று இந்த வெற்றிகள் தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றன. எனவே இந்த காணொலியில் என்ன விடயங்களை சொல்ல போகிறேன் என்றால், இதுவரை நடைபெற்ற 32 போட்டிகளின் தரவுகள், அதுபோல இப்போது 7 அணிகள் தகுதி பெற்றுகின்றன. இந்த 8வது அணியாக நாளைய தினம் நமீபிய அணியை வந்தால் பாகிஸ்தான் அணி வரும். எனவே ஐசிசி ஏற்கனவே இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்காக வழங்கிய ப்ரீ சீடன் நடைமுறையில், அதாவது புள்ளிகளின் அடிப்படையில் 2ஆம் சுற்றுக்கான பிரிவுகள் தீர்மானிக்கப்படும் என்று அல்லாமல் ஏற்கனவே 2ஆம் சுற்றுக்கான அணிகள் கிட்டத்தட்ட தீர்மானிக்கப்பட்டு விட்டன. அதில் ஒரே ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறது. ஜிம்பாப்வே ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியாவை வெளியேற்றி அந்த ஆஸ்திரேலியாவின் இடத்துக்கு ஜிம்பாப்வே வந்திருக்கிறது. அந்த பிரிவுகள் இப்பொழுது எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. 2ஆம் சுற்று சூப்பர் 8 இப்பொழுது இந்தியா அடங்கி இருக்கின்ற பிரிவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவின் இடத்துக்கு. இலங்கை அடங்கி இருக்கின்ற பிரிவுக்கு வரப்போன்ற அணிகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டாயிற்று. 2 அணிகள், இன்னும் ஒரு அணி வர இருக்கிறது, இங்கிலாந்து, நியூசிலாந்து. இன்று கனடிய அணியை வீழ்த்தி நியூசிலாந்து அணி தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டது. இங்கிலாந்து நேற்றைய தினம் இத்தாலி அணியை வீழ்த்தி தன்னையும் தகுதிப்படுத்திக் கொண்டது. அந்த பிரிவிலிருந்து ஏற்கனவே மேற்கிந்திய தீவுகள் தகுதி பெற்றுக் கொண்டது. இதிலே இப்போதைக்கு தகுதி பெற்ற அணிகளாக மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா, இந்தியா, இலங்கை, இங்கிலாந்து, நியூசிலாந்து மற்றும் இன்று பெய்த மழையின் காரணமாக கண்டியிலே இடம்பெறவிருந்த ஜிம்பாப்வே அயர்லாந்து போட்டி இடம்பெறாமல் கழுவப்பட்டு போக ஜிம்பாப்வேயும் தகுதி பெற்றுவிட்டது. ஜிம்பாப்வேக்கு இதுதான் 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் முதல் தடவையாக 2ஆம் சுற்றுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கட்டியிருக்கிறது. அந்த அணி நீண்டகால போராட்டத்தின் இழுபறிக்கு பிறகு 2024 கடைசியாக இடம்பெற்ற 2020 உலகக்கிண்ணத்துக்கு அவர்கள் தகுதி வராமல் போனதை அடுத்து இப்போது மிகப்பெரும் எழுச்சியோடு சிக்கந்தர் ராஜாவின் தலைமையிலான அந்த காலத்தில் இருந்த ஃப்ளவர் சகோதரர்கள், ஹீட் ஸ்ட்ரீக் மற்றும் கேம்பல் போன்றோர் எல்லாம் இருந்த மிகப்பெரும் ஸ்ட்ராங் சகோதரர்கள் இருந்தார்கள் அந்த அணியிலே. நீல் ஜான்சன், மரை குட்வின் என்று அடுக்கடுக்காக அப்படியே சர்வதேச நட்சத்திரங்கள் பல பேர் இடம்பெற்றிருந்த அந்த பொற்கால தலைமுறை அணிக்கு பிறகு இப்போது கிடைத்திருக்கின்ற ஒரு பொற்கால தலைமுறை அணியாக இந்த அணி போராட்ட குணம் கொண்ட அணியாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இப்பொழுது இலங்கையை வேட்டையாட காத்திருக்கிறது. வருகின்ற 19ஆம் தேதி அந்த அணியும் தகுதி பெற்றுக் கொண்டது. எனவே இப்போது 7 அணிகள் தகுதி பெற்றாயிற்று. இப்போது இந்தியா அடங்கி இருக்கின்ற பிரிவு ஏயிலிருந்து இன்னும் ஒரு அணிக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அணி பாகிஸ்தானாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பாகிஸ்தானோடு இருக்கின்ற அமெரிக்காவாக இருக்கலாம். ஏன் நாளைய தினம் இந்தியாவை எதிர்த்து ஆடப்போகிற நெதர்லாந்து அணிக்கு கூட அந்த வாய்ப்பு இருக்கிறது. நமீபியா மட்டும்தான் பிரிவு ஏயிலே வாய்ப்பை இழந்த அணியாக இங்கே இருக்கிறது. எனவே இந்த விவரங்கள் இப்படி இருக்க, இப்போதைய நிலையை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஓரளவுக்கு அடுத்த சுற்றுக்கான அணிகள் முழுமையாக இப்பொழுது தெரிந்துவிட்டன. இலங்கை அணி ஆடப்போகின்ற போட்டிகள், அதில் எத்தனை போட்டிகள் இலங்கையில் இடம்பெறப் போகின்றன, அதில் எத்தனை போட்டிகள் கொழும்பிலும் கண்டியிலும் இடம்பெறப் போகின்றன போன்ற விவரங்களை எல்லாம் சுருக்கமாக இந்த காணொலியில் தர வேண்டும். அதுபோல இப்போதைய நிலையில் தரவுகளையும் தர வேண்டும். இதிலே சுவாரஸ்யங்கள் 2 இருக்கின்றன. ஒன்று, இதுவரை இடம்பெற்ற 31 போட்டிகளில் மழை பெய்யவில்லை. மழை எந்த ஒரு குறுக்கீட்டையும் நிகழ்த்தவில்லை. ஒரு ஓவர் கூட குறைக்கப்படவில்லை. இடையிடையே தூறி போனது. ஏன் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கொழும்பு ஆர் பிரேமதாச மைதான போட்டிக்கு முன்னதாக கூட நாணய சுழற்சிக்கு முன்னதாக மழை கொஞ்சம் பெய்திருந்தது. ஆனால் போட்டி எந்த விதமான தடையும் இல்லாமல் நடந்திருந்தது. இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு முதல் மேகமூட்டம் கொஞ்சம் இருந்தது, மழை வருமோ என்ற அச்சம் இருந்தது. ஆனால் மழை பெய்யவில்லை.
பாகிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மழை அச்சுறுத்தல் நிச்சயமாக இருக்கும் என்று நாங்களே சொல்லிக் கொடுத்தோம். காரணம் வானிலை அவதான மைய தகவல்கள் அவ்வாறு தான் இருந்தன. ஆனால் மழையின் குறுக்கீடு எதுவுமே இருக்கவில்லை. ஆனால் பாருங்கள், இன்று கண்டியிலே இடம்பெறவிருந்த போட்டி, நாங்கள் நேற்று கண்டியிலே இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியை ரசித்த பிறகு பேத்தும் நிசங்கவின் சதம், குசல் மெண்டிஸின் அபாரமான ஆட்டம், இலங்கையின் கழுத்தரப்பு, பேத்துமின் பிடி, இந்த விடயங்கள் எல்லாம் பார்த்து ரசித்து உண்மையில் கிடைத்து விட்டோம். கண்டியிலே தங்கி இருக்காமல் கொழும்புக்கு வரலாம், இந்த போட்டியை மட்டும் வந்து லீவ் எடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போல வீட்டிலிருந்து பார்க்கலாம் என்று சொல்லி முடிவெடுத்த நிலையில் மழை என்று கொட்டி போட்டியே நடக்காமல் செய்திருக்கிறது. என்ன வேடிக்கை! அதுபோல இதுவரை காலமும் முதல் 10 நாட்களில் எந்த ஒரு சதமும் இல்லை. நேற்று இரவு 7 மணி வரை இந்த 2020 உலகக்கிண்ணத்தில் ஒரு சதம் கூட பெறப்படவில்லை. பேத்தும் நிசங்க சதம் ஒன்றை பெறுகிறார் என்று அடுத்த நாளே பேத்தும் சதம் அடித்த அடுத்த போட்டியிலேயே இன்று மேலும் ஒரு சதம் பெறப்படுகிறது. யுவராஜ் சம்ரா இன்று சதம் ஒன்றை பெறுகிறார். கனேடிய அணியின் 19 வயதான ஆரம்ப துடுப்பாடு வீரர். எனவே அடுத்தடுத்த நாட்கள் 2 சதங்கள் பெறப்படுகின்றன. அதுபோல தனிநபர் ஊட்ட எண்ணிக்கையிலும் பேத்தும் நேற்று வரை அதிக ஊட்டம் பெற்றுக்கொண்டவராக முன்னிலையில் இருந்தார். நேற்று தான் அவர் முந்திக் கொண்டார். லோகான் டக்கரை முந்தி இருந்தார். இன்று சம்ரா அவரை முந்திவிட்டார். நல்லதானே, ஆரோக்கியமான போட்டி இருப்பது நல்லது. இந்த கூட ஸ்காட்லாந்தின் மைக்கேல் ஜோன்ஸ் அவர் கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஆட்டம் இழந்திருந்தார். அவர் கூட சதம் பெறக்கூடிய வாய்ப்பொன்றை உருவாக்கி 70க்கும் மேற்பட்ட ஊட்டங்களை பெற்றுக்கொண்டு போனார். எனவே இப்போது கொஞ்சம் விறுவிறுப்பான கட்டங்களை கட்டி இருக்கிறது இந்த தொடர். சுவாரஸ்யமான பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியா வெளியேறி இருக்கிறது என்பது கவலை தான். ஆஸ்திரேலியாவும் ஆப்கானிஸ்தான் தான் இப்போது வெளியேறிய அணிகளில் ரசிகர்கள் ஃபேவரிட்ஸ் அணிகளில் ஒன்றாக இந்த அணிகளுக்கு வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி கருதிய அணிகளாக இருந்தன. ஆஸ்திரேலியா வெளியேறியது யாருக்கு சந்தோஷமாக இல்லையோ, பிரிவு வையிலே இந்தியாவோடு அடங்கி இருக்கின்ற அணிகளுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம், ஆஸ்திரேலியா ஒரு கட்டத்துக்கு மேலே அடக்கி வைக்க முடியாத ராட்சதன். அந்த அணி அடித்து தள்ளிவிடும் எங்கேயாவது ஃபார்முக்கு வந்தால். இப்பொழுது ஜிம்பாப்வே அணியோடு வாங்கி கட்டிய அந்த கோபத்தை தான் இலங்கையோடு வெளிப்படுத்தியது நேற்று பவர் பிளேயிலே என்று பல பேர் யோசித்திருக்க. 6 ஓவர்களில் பவர் பிளேயில் 70 ஊட்டங்களை கடந்து 8 ஓவர்களில் சதம் அடித்து அற்புதமாக ஆடிக்கொண்டது ஆஸ்திரேலிய அணி. அப்படியே பொல ஒன்று உதிர்ந்து இலங்கையின் மிகச்சிறப்பான கழத்தடுப்பு, பிறகு பேத்தும் நிசங்க, குசல் மெண்டிஸ், பவன் ரத்தாக் ஆகியோரது துடுப்பாட்டம் மூலமாக வீழ்த்தப்பட்டு இப்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு சங்கூதியாயிற்று. அந்த அணி வெளியே 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் தடவையாக முதல் சுற்றோடு வெளியேறுகிறது ஆஸ்திரேலியா. கடந்த முறை கூட அவர்கள் சூப்பர் 8 வரை வந்திருந்தார்கள். 2021 சாம்பியன்கள். இதிலே பல பேர் சொல்கிற விடயம், ஆஸ்திரேலியாவுக்கு இப்பொழுது ஒரு சாபக்கேடு போல 2023 உலக கிண்ணம் என்ற பிறகு மிச்சேல் மார்ஷ் அந்த உலக கிண்ணத்தின் மேலே கால்களை வைத்திருந்தார். அவமரியாதையாக உலக கிண்ணத்தை நடத்தினார். இதனால் அவருக்கு தொடர்ந்து உலக கிண்ணத்தின் சாபம், இல்லாவிட்டால் ஆஸ்திரேலிய அணிக்கு தொடர்ச்சியாக உலக கிண்ணங்களின் சாபம் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி இல்லை. அதுக்கு பிறகு வந்த 2024 2020 உலக கிண்ணம் இல்லை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டி வரை வந்து தோற்று போனார்கள். இப்போது 2020 உலக கிண்ணம், இந்த 2020 உலக கிண்ணத்தில் முதல் சுற்றோடு வெளியேறி இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது எவ்வளவு தூரம் உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலிய அணி இம்முறை இந்த 2020 உலக கிண்ணத்தின் அடுத்த சுற்றுக்கு செல்லக்கூடிய தகுதி வாய்ந்த அணியாக, மிகச்சிறந்த அணியாக இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொடுத்தான் வேண்டும். ஏனைய அணிகள் மிக பலம் பொருந்திய அணிகளாக, இந்த ஆடுகளத்தின் தன்மைகளை புரிந்து ஆடக்கூடிய அணிகளாக இருக்கின்றன. ஆஸ்திரேலிய அணியின் அணி கட்டமைப்பிலே ஒரு சமநிலை இல்லை. நேற்று கூட ஸ்மித் ஆடக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அவரை தெரிவு செய்யாதது குறித்து விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஆஸ்திரேலியா ஏற்கனவே முன்னணி வீரர்களை இழந்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் காரணமாக அவர்கள் சொல்ல முடியாது. காரணம், பல அணிகளுக்கும் அப்படி நிகழ்கின்றன. என் இலங்கை அணியில் கூட வனிது ஹாசரங்கை இப்போது இல்லை. எங்களது முழுமையான அணியிலே ஒரு முக்கியமான பந்து வீச்சாளர் இல்லை. நேற்று கூட ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பந்து வீசிய அணியிலே வெறும் 4 பந்துகள் வீசிய பிறகு மதீஷ பத்ரன இல்லாமல் போனார். உபாதை அவருக்கு தொடர்ந்து ஆட முடியுமா இல்லையா என்பது இன்றுதான் எங்களுக்கு மருத்துவ அறிக்கை மூலமாக வெளிவரும். எனவே இதை காரணங்களாக சொல்ல முடியாது. பல்வேறு அணிகளுக்கும் இதே போல உபாதை சிக்கல்கள் இருக்கின்றன. இப்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒவ்வொரு பிரிவுகளாக நாங்கள் விரைவாக பார்த்துவிட்டால் எந்தெந்த அணிகள் தகுதி பெற்றுகின்றன, அதுபோல எந்தெந்த அணிகளுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் அடுத்து வரப்போன்ற 2ஆம் சுற்றின் அட்டவணைகளையும் விரைவாக பார்ப்போம். இந்தியா பிரிவையிலிருந்து தகுதி பெற்றுவிட்டது. இப்போது 2ஆம் இடத்தில் இருக்கிறது அமெரிக்கா. 4 போட்டிகளில் 4 புள்ளிகள். அவர்களுக்கு அத்தனை போட்டிகள் முடிவடைந்து விட்டன. ஆனால் நேற்றாண்டே நேர்பெருமானத்தில் இருக்கிறது. நாளைய தினம் பாகிஸ்தான் அணி 4 புள்ளிகள் இருக்கின்ற அணி. நாளைய தினம் கட்டாயமாக அவர்களுக்கு வெற்றி, இல்லாவிட்டால் மழையினால் குழப்பப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு தேவை. ஆனால் அவர்கள் 4 புள்ளிகள் இருக்கின்றார்கள். எனவே ஒரு வெற்றி அவர்களை சிம்பிளாக உள்ளே கொண்டு வந்துவிடும். நமீபிய அணியை வீழ்த்த வேண்டியது மட்டும்தான் அவர்களுக்கு தேவையானது. நமீபிய அணியோடு தோற்றால் அவர்களுக்கான கதை இல்லை. இல்லாவிட்டால் மழை பெய்தால் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாளை பாகிஸ்தான் தோற்கின்ற வேளையில் நெதர்லாந்து அணிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். ஆனால் நெதர்லாந்து நாளை தினம் ஆடப்போவது அகமதாபாத் மைதானத்தில் இந்திய அணிக்கு எதிராக. எனவே நமீபியா தான் இந்த பிரிவிலிருந்து வாய்ப்பை முற்றாக இழந்த அணி. பிரிவு பி இலிருந்து இலங்கையின் ஜிம்பாப்வே முந்தைய நாள் தகுதி பெற்றுக் கொண்டது. ஜிம்பாப்வேக்கு இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது. அது 19ஆம் தேதி இலங்கை அணிக்கு எதிரான போட்டி. இலங்கை இன்னும் ஒரு போட்டியை வைத்திருக்க நேற்றைய நாள் தகுதி பெற்றுக் கொண்டது. 3 போட்டிகள் 3லும் வெற்றி. ஆஸ்திரேலிய அணிக்கு இப்பொழுது வாய்ப்பில்லை. அயர்லாந்து அணிக்கு வாய்ப்பில்லை. ஒமான் அணிக்கு வாய்ப்பில்லை. ஒமான் ஏற்கனவே வாய்ப்பு இழந்து விட்டது. அயர்லாந்து அணியும் தன்னுடைய 4 போட்டிகளை ஆடிவிட்டது. ஆஸ்திரேலியா தன்னுடைய இறுதிப் போட்டி ஆடப் போகிறது. அந்த போட்டி ஆஸ்திரேலியாவின் பல முக்கியமான நட்சத்திரங்களுக்கு பெரியாவிடை போட்டியாக இருக்கும். அநேகமாக ஸ்டீவ் ஸ்மித், கிளென் மேக்ஸ்வெல், மிச் மார்ஷ், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் போன்ற வீரர்களுக்கு
பிரியாவிடை போட்டியாக கூட அந்த போட்டி அமையலாம். இந்த ஒமான் அணிக்கு எதிராக பள்ளிக்கலை மைதானத்தில் ஆஸ்திரேலியா ஆடப்போகின்ற போட்டி தான் இந்த முதல் சுற்றின் இறுதிப் போட்டியாக அமையும். பிரிவு சியை பொறுத்தவரையில் முதலில் தகுதி பெற்றுக் கொண்டது தான் ஆடிய 3 போட்டிகளிலும் அதிலும் இங்கிலாந்தையும் வீழ்த்தி மேற்கிந்திய தீவு அணி அவர்களுக்கு இன்னும் ஒரு போட்டி எஞ்சி இருக்கிறது. நாளைய தினம் அந்த போட்டி. இங்கிலாந்து அணி 4 போட்டிகளில் 3 போட்டிகளில் வென்று அவர்களும் தகுதி பெற்றுக் கொண்டார்கள். ஸ்காட்லாந்து அணி இன்றைய நாள் தன்னுடைய இறுதிப் போட்டியை ஆடுகிறது. இத்தாலி அணி மேற்கிந்திய தீவு அணி சந்திக்க போகிறது. அதுபோல நேபாள அணி 3 போட்டிகளில் ஒரு வெற்றியாவது பெறவில்லை. இந்த நாளில் கடைசி போட்டிகளை ஸ்காட்லாந்து அணியை வெல்ல வேண்டும் என்று அவர்களது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருக்க மும்பையிலே நம்பிக்கையோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரிவு டியை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்கா முதலில் தகுதி பெற்றுக் கொண்டது. தென்னாப்பிரிக்கா தன்னுடைய 3 வெற்றிகளோடு தகுதி பெறவில்லை என்று ஒரு சிலர் சொல்லலாம். ஆனால் தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையில் வெளிப்படையாக தெரியக்கூடிய விடயம் 3 போட்டிகளில் வெற்றி, இன்னும் அவர்களுக்கு ஒரே ஒரு போட்டி எஞ்சி இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா 3 போட்டிகளிலும் என்று 6 போட்டிகளை பெற்றிருந்த போது கூட சில பேர் சொல்லியிருந்தார்கள் தென்னாப்பிரிக்கா இன்னும் உத்தியோகபூர்வமாக தகுதி பெறவில்லை என்று. அது வெளிப்படையாக தெரிந்த ஒரு விடயம். 6 போட்டிகள் கிடைத்தால் அந்த பிரிவிலிருந்து தகுதி பெற்றுவிடும். காரணம் அப்போது ஐக்கிய அரபு அமீரகம் 2 போட்டிகளை மாத்திரமே ஆடுகிறது. அவர்களுக்கு 2 போட்டிகள் முழுமையாக இருந்தன. அதில் ஒரு போட்டி தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் பல பேர் அப்படியான விடயங்களை ஊகித்திருக்கக்கூடும். ஆனால் அநேகமானோருக்கு தெரிந்திருந்தது தென்னாப்பிரிக்கா தகுதி பெற்றுவிட்டது. இப்போது தென்னாப்பிரிக்கா அதுபோல இருந்து கனடிய அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட வெற்றியோடு நியூசிலாந்து ஆகிய 2 அணிகளும் தகுதி பெற தென்னாப்பிரிக்காவுக்கு இன்னும் ஒரு போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக இடம்பெற போகிறது. கனடா அணிக்கு இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது. ஏற்கனவே முதல் 2 போட்டிகளில் தோற்றதோடு வாய்ப்பு இழந்து போன ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டி. எனவே அத்தோடு இந்த சுற்று மங்களம் சுபமாக நிறைவேறும். அதுக்கு பிறகுதான் சூப்பர் 8 சுற்றுகள் ஆரம்பிக்கின்றன. இந்த சூப்பர் 8 சுற்றுகளை பொறுத்தவரையில் இப்போது இருக்கின்ற நிலையில் எந்தெந்த அணிகள் எப்படி ஆடப்போகின்றன என்பதுதான் பல பேருக்கு இருக்கின்ற முக்கியமான கேள்வி. இதிலே நான் இப்போதைக்கு சூப்பர் 8க்கு தகுதி பெற்ற 7 அணிகளுக்கும் அந்த அணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற போட்டி அட்டவணைகள் எங்கெங்கே மோத போகின்றன என்ற விடயங்களை சொன்னால் டிக்கெட்டுகள் விற்பனைக்கு வரும் வேளையில் நீங்கள் அவசரமாக அந்த டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். டிக்கெட்டுகள் இப்போதைக்கு முழுமையாக வெளிவர ஆரம்பிக்கவில்லை. அதை பற்றிய விவரங்களை நான் உங்களுக்கு இந்த இரவு நேரடியில் வரும்போது கொண்டு வருகிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது 20ஆம் தேதி பள்ளிக்கலை மைதானத்தில் கடைசி போட்டி. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் ஓமான் அணிகள் மோதிக்கொள்ள போகின்றன. இரவு 7 மணிக்கு போட்டி. அந்த போட்டிக்கு பிறகு முதல் சுற்று அப்படியே நிறைவுக்கு வர அடுத்த நாளில் இருந்து சூப்பர் 8 சுற்றுகள் ஆரம்பிக்கின்றன. இதிலே கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டியில் நியூசிலாந்து அணி, அதுபோல பிரிவு ஏயிலிருந்து வரக்கூடிய அணி, அது பாகிஸ்தானாக அநேகமாக இருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். அப்படி இல்லாவிட்டால் வேறொரு அணி அந்த பிரிவிலிருந்து வரக்கூடிய அணி நியூசிலாந்தை சந்திக்கும். அந்த போட்டி இரவு 7 மணிக்கு இடம்பெறும். இந்த சூப்பர் 8 சுற்றின் போட்டி அட்டவணையை அவதானமாக பாருங்கள். காரணம் என்னோடு சொன்னால் அநேகமான போட்டிகள் இரவு 7 மணிக்கு ஒரு நாளில் ஒரு போட்டி மட்டும், ஒரு சில நாட்களில் மட்டும் 2 போட்டிகள். முதலாவது போட்டி சனிக்கிழமை நியூசிலாந்து அணி மோத போன்ற போட்டி பாகிஸ்தானோடு. கொழும்பு பிரேமதாச மைதானம் உண்மையில் கடைகட்டும். பாகிஸ்தான் தற்செயலாக நாளைய தினம் நமீபியா அணியிடம் தோற்று போனால் பிரிவு ஏயிலே இருந்து வரக்கூடிய அணி நியூசிலாந்து அணியை சந்திக்கும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு பிற்பகல் 3 மணி போட்டி. உண்மையில் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இலங்கை போன்ற நாடு 7 மணி போட்டியில் ஆடியிருந்தால் தான் அந்த போட்டியை பார்ப்பதில் ஒரு த்ரில் இருக்கும். ஆனால் என்ன செய்ய, அதே நாள் அது ஞாயிற்றுக்கிழமை என்ற காரணத்தால் இந்தியா மோதுகின்ற போட்டியை ஐசிசி அட்டவணைப்படுத்தி இருக்கிறது. அந்த போட்டி இடம்பெற போகிறது இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையில் அகமதாபாத் மைதானத்தில். தென்னாப்பிரிக்காவும் இப்போது தகுதி பெற்ற அணியாக இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த போட்டி கிட்டத்தட்ட ஒரு இறுதிப் போட்டி போல, ஏன் கடந்த 2024ஆம் ஆண்டு இறுதிப் போட்டியின் மறுபதிப்பாக இடம்பெற போகிற போட்டி என்பது மட்டும் நிச்சயம். இலங்கை அணி இங்கிலாந்தை சந்திக்க போகிற போட்டி பிற்பகல் 3 மணிக்கு பள்ளிக்கலை மைதானத்தில் இடம்பெறும். மீண்டும் பள்ளிக்கலை, மறுபடியும் ஒரு பெரிய அணி, மீண்டும் இங்கிலாந்தை நாங்கள் சந்திக்க போகிறோம். ஒரு 2020 சர்வதேச போட்டியில் பள்ளிக்கலைகள் என்று சொல்லும் போதே ரசிகர்களுக்கு பலவிதமான கலவையான உணர்வுகள் வரலாம். நாங்கள் இது பற்றிய முன்னோட்டத்தையும் இது பற்றிய சில விவரங்களையும் பிறகு பார்ப்போம். அதுக்கு பிறகு திங்கட்கிழமை இடம்பெறுகின்ற போட்டி மேற்கிந்திய தீவுகளுக்கும் ஜிம்பாப்வேக்கும் இடையில் வான்கடை மைதானத்தில் முடிவாகி இருக்கிறது. இந்த போட்டி இரவு 7 மணிக்கு. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா அணி உண்மையில் கவலைப்பட்டிருக்கும். நாங்கள் மேற்கிந்திய தீவுகளோடு மோதி இருக்க வேண்டிய போட்டி என்றால் ஜிம்பாப்வே வென்றது, உள்ளே வந்தது. அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை இடம்பெறுகின்ற போட்டி இங்கிலாந்து அணிக்கும் அநேகமாக பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான போட்டியாக இருக்கலாம். பள்ளிக்கலை மைதானத்தில் இடம்பெற போகிறது, அதுவும் இரவு 7 மணிக்கு. புதன்கிழமை இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற போகிறது. இரவு 7 மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டி மற்றொரு விறுவிறுப்பான போட்டி. இன்று நியூசிலாந்தோடு தான் நாங்கள் மோத போகிறோம் என்பது நியூசிலாந்து கனடிய அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட வெற்றியோடு உறுதியானது. அதைத் தொடர்ந்து இடம்பெற போன்ற இன்னொரு முக்கியமான 2 போட்டிகள் கொண்ட நாட்களாக வருகின்ற 26ஆம் தேதி வியாழக்கிழமை அமைய போகிறது. வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் மேற்கிந்திய தீவுகளும் அகமதாபாத்தில் மோதிக்கொள்ளும். அது 3 மணி போட்டி. இரவு 7 மணி போட்டியில் இந்தியாவும் ஜிம்பாப்வேயும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோதிக்கொள்ளப் போகின்றன. எனவே இந்திய ரசிகர்களுக்கு சென்னையிலே இந்திய அணியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த போட்டியின் மூலமாக கிட்ட போகிறது. ஜிம்பாப்வே அணி இலங்கையிலே
ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணிக்கு சம்பவம் செய்த அணி இந்தியாவுக்கு எப்படியான மோதலுரை கொடுக்கும் என்பதை தான் நாங்கள் ஆர்வத்தோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி இடம்பெறுகின்ற போட்டி. இந்த போட்டி கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இங்கிலாந்துக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையில் இரவு 7 மணிக்கு. சனிக்கிழமை பள்ளிக்கலை மைதானம் மற்றொரு பரபரப்பான போட்டியை பார்க்க போகிறது. அநேகமாக இப்போதைக்கு இலங்கையும் பிரிவு ஏயிலிருந்து வருகின்ற பாகிஸ்தான் அணியாகவும் தான் இருக்கலாம். பள்ளிக்கலை மைதானம் மீண்டும் ஒரு தடவை ஹவுஸ்ஃபுல் போட்டி ஒன்றை காணப்போகிறது என்பது உறுதி. பாகிஸ்தான் வராமல் வேறொரு அணி வந்தால்தான் இலங்கை ரசிகர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மைதானம் நிறையுமா என்ற கேள்வியோடு வரும். இலங்கை அணியின் வெற்றியை பார்க்க நிச்சயமாக ரசிகர்கள் பெருமளவில் வருவார்கள். இலங்கை இந்த 3வது மறுதியமான போட்டிக்கு முன்னதாகவே தனது அரையிறுதி வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும் என்று நாங்கள் நம்ப இடம் இருக்கிறது. இங்கிலாந்து நியூசிலாந்து ஆகிய அணிகளை வீழ்த்திய பிறகு உற்சாகத்தோடு பாகிஸ்தானை இல்லாவிட்டால் அடுத்த அணியை பள்ளிக்கலையில் சந்திக்கும் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் 2 போட்டிகள் இருக்கின்ற நாளாக இருக்கும். சூப்பர் 8 கடைசி 2 போட்டிகள் ஆடக்கூடிய நாளாக தென்னாப்பிரிக்க ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி டெல்லியிலே பிற்பகல் 3 மணிக்கு, அதைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இந்தியாவும் மேற்கிந்திய தீவிடம் சந்திக்கின்ற வெறுவெறுப்பான போட்டியாக அமைய போகிறது. அத்தோடு சூப்பர் 8 சுற்றுகள் நிறைவு பெறும். இந்த சூப்பர் 8 சுற்றிலே 2 பிரிவுகளிலும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற அணிகள் அரையிறுதிக்கு வரும். 2 பிரிவுகளிலிருந்தும் அரையிறுதிக்கு வந்து நேரடியாக மோதிக்கொள்ளும். இந்த போட்டிகளில் முதலாவது போட்டி 4ஆம் தேதி. இந்த போட்டி இப்போதைக்கு இடம்பெறுகின்ற இடம் இன்னும் குறிப்பிடப்படவில்லை. 2வது போட்டி வான்கடே மைதானத்தில் இடம்பெறும். 2வது அரையிறுதிப் போட்டி அது இடம்பெற போகின்ற நாளாக 5ஆம் தேதி இருக்கும். மார்ச் 5, மார்ச் 4, மார்ச் 5 அரையிறுதிப் போட்டிகளுக்கான நாள். ஏன் முதலாவது போட்டி எந்த மைதானம் என்று இதுவரை குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னால், பாகிஸ்தான் அணி வந்தால் அது நிச்சயமாக கொழும்பிலே ஆட வேண்டியிருக்கும். அரையிறுதிக்கு பாகிஸ்தான் தெரிவு செய்யப்பட்டார். 2வது போட்டி எப்படியும் பாகிஸ்தான் வராத அரையிறுதியாக பார்த்து அந்த போட்டியை வான்கடே மைதானத்தில் நடத்துவார்கள். இறுதிப் போட்டி வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி இடம்பெறும். அந்த போட்டியும் அகமதாபாத்தில் இடம்பெறும், இல்லாவிட்டால் கொழும்பிலே இடம்பெறும். பாகிஸ்தான் வந்தால் கொழும்பிலே, இலங்கை வந்தால் கூட அது அகமதாபாத்திலே தான் ஆடப்படும் என்பதை இப்போதே ரசிகர்களுக்கு சொல்லி வைக்கிறேன். எனவே இது பற்றிய விவரங்களை தொடர்ச்சியாக வரும் நாளில் பேசுவோம். இப்போது நான் இந்த 32 போட்டிகளின் முடிவிலே அதிகமான ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு அதிகமான விக்கெட்டுகளை எடுத்தோர் இன்னும் ஒரு சில தரவுகளை விரைவாக சொல்லிவிட்டு போகிறேன். இந்த 33 போட்டிகளின் விவரங்களை பற்றியும் இந்த இரவு நாங்கள் பேசுவோம். அதிலே பாத்தும் நேசங்கவின் நேற்றைய சாதனை, பவர் பிளேயிலே கலக்கிய இந்தியா, வெளியேறிய ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வேயின் கலக்கல், இந்த அசோசியேட் அணிகள் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன அணிகள் இப்பொழுது கலக்கி வருகின்ற அந்த விவரங்கள், பரவசங்கள் ஆகியவற்றை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். இப்போதைக்கு அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக டிம் சைஃபர்ட் நியூசிலாந்தின் அதிரடி துடுப்பாட்ட வீரர் இருக்கின்றார். 173 ஓட்டங்கள், 4 இன்னிங்ஸிலே சராசரி 57.66. 2ஆம் இடத்திலே குசல் மெண்டிஸ் இருக்கின்றார். 3 அரைசதங்களை குவித்து பெரிய சாதனையாளர் பட்டியலிலே விராட் கோலி, மஹேல ஜாவர்தன, பாபர் அசாம் போன்றோரின் பட்டியலில் சேர்ந்திருக்கின்ற குசல் மெண்டிஸ் 3 இன்னிங்ஸிலே சராசரி 84 வைத்துக் கொண்டு 168 ஓட்டங்கள். இஷான் கிஷான் 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இப்போதைக்கு அவர் 3 இன்னிங்ஸில் 158 ஓட்டங்களை எடுத்து சராசரி 52.66 ஓட்டங்களை பெற்றவராக இருக்கின்றார். நம்ம பாத்து நிசங்க எங்கே ஒரு சதத்தை பெற்றுக்கொண்டால் வந்து விடுவார் என்று சொல்லி தேடினால் 4ஆம் இடத்தில் எய்டன் மார்க்ரம் 3 இன்னிங்ஸில் 150 ஓட்டங்கள். அதுபோல ஜேக்கப் பெத்தல் இங்கிலாந்து அணியின் துடுப்பாட்ட வீரர் 4 இன்னிங்ஸில் 143 ஓட்டங்கள். இப்போது இன்றைய நாளில் மிகச்சிறப்பாக ஆடிய மைக்கேல் ஜான்ஸ் ஸ்காட்லாந்து வீரர் 4 இன்னிங்ஸில் 142 ஓட்டங்களோடு அவர் அடுத்த இடத்தில் இருக்க, சுபம் ரஞ்சனே அமெரிக்காவின் துடுப்பாட்ட வீரர் 4 இன்னிங்ஸில் 141, லோகான் டக்கர் 139 3 இன்னிங்ஸிலே, ஃபின் அலன் 4 இன்னிங்ஸிலே 137 அவரை சமப்படுத்திக் கொடுக்கிறார். பாத்து நிசங்க முதல் 2 இன்னிங்ஸில் கொஞ்சம் தடமாறி இருந்தவர். நேற்று விளாசிய சதத்தோடு, ஆட்டமிழக்காத சதத்தோடு இப்பொழுது 137 ஓட்டங்கள் வரும் 3 இன்னிங்ஸில். அவரை தொடர்ந்து மொன்சே, இவரும் ஸ்காட்லாந்து துடுப்பாட்ட வீரர், அதுபோல ஷிம்ரன் ஹெப்பயர் 133, சூரியகுமார் யாதவ் மற்றும் சம்ரா, இன்று விளாசிய யுவராஜ் சம்ரா கனடிய துடுப்பாட்ட வீரர், சோயப் கான் UAE மற்றும் நெதர்லாந்தின் பஸ்டிலீரா, ஷைப் சாடா ஃபர்ஹான் இவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர். இவர்கள் அடுத்தடுத்த வரிசையிலே தொடர்கின்றார்கள். அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டோரை பொறுத்தவரையில் 1ஆம் இடத்திலே ஐக்கிய அமெரிக்காவின் வேக பந்து வீச்சாளர் சாக்விக் இருக்கின்றார். மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசிய வான் சாக்விக் இதுவரை 4 போட்டிகளில் 13 விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார். வயது இப்பொழுது 36 அவருக்கு. தன்னுடைய பிந்திய காலகட்டத்தை கூட மிகச்சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். லுங்கி இங்கிடி 3 போட்டிகளில் 8 விக்கெட்டுகள். அதுபோல அஸ்மத்துல்லா உமர் சாய் நேற்று கூட மிகச்சிறப்பான முறையில் கலக்கி இருந்தவர். அவர் இப்போது 3 போட்டிகளில் 8 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். முசராபானி ஜிம்பாப்வேயின் மிக முக்கியமான நட்சத்திரம். இதுவரைக்கும் தான் ஆடிய 2 போட்டிகளில் 7 விக்கெட்டுகளை எடுத்து கலக்கி இருக்கின்றார். இன்று மழையினால் குழம்பிய போட்டி அவருக்கு விக்கெட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்றை கொடுக்கவில்லை. ஹர்மீத் சிங் அமெரிக்காவின் பந்துவீச்சாளர் 4 போட்டிகளில் 7 விக்கெட்டுகள். ஜேசன் ஹோல்டர் ஒரு போட்டியில் சிறப்பாட்டுக்கார விருதை வந்தவர். மேற்கிந்திய தீவின் இந்த 2ஆம் சுற்று வருகைக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணம். அவர் 3 போட்டிகளில் 7 விக்கெட்டுகள். ஜுனைத் சித்திகி ஐக்கிய அரபு அமீரகத்தின் பந்துவீச்சாளர், அவர் 3 இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். யான்சன் 3 இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகள் மற்றும் வருண் சக்கரவர்த்தி அவர் 6 விக்கெட்டுகள். பிராட் இவான்ஸ் 6 விக்கெட்டுகள். மஹீஷ் தீக்ஷன் 6 விக்கெட்டுகள். அதுபோல ஜேமி ஓவர்டன், அக்சர் பட்டேல் மற்றும் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆகியோரும் 6 விக்கெட்டுகளை எடுத்து அடுத்தடுத்தவர்களாக பட்டியலில் இருக்கிறார்கள். இலங்கையின் பந்துவீச்சு இன்னும் பலம் பெற வேண்டும் என்பதை இந்த பட்டியல் விவரம் நிச்சயமாக உங்களுக்கு சுட்டிக்காட்டும் என்று நான் நம்புகிறேன். அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக இந்திய நாளில் 110 ஓட்டங்களை விளாசி தள்ளியதோடு முன்னுக்கு வந்திருக்கின்றார்
யுவராஜ் சம்ரா இரண்டாம் இடத்திலே நம்ம பத்தோனி சங்க இருக்கின்றனர். 2 சதங்கள் மாத்திரமே இம்முறை பெறப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஏனைய தரவுகள், சாதனைகள் மற்றும் இந்த காணொலியை பார்த்துவிட்டு நீங்கள் கேட்க போன்ற கேள்விகளுக்கான பதில்களை இன்று இரவு இன்னும் 2 மணித்தியாலங்கள் நாங்கள் நேரலையில் சந்திக்கும் போது அதிலே கொண்டு வருகிறேன். இதுவரை இடம்பெற்ற இந்த 32 2020 உலகக்கிண்ண போட்டிகளை பார்த்த உங்களுக்கு எந்த அணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது? எந்த அணியின் மீது அதிகமான நம்பிக்கை வைக்கின்றீர்கள்? இன்னும் மிகச்சிறப்பான முறையில் கலக்க போகின்ற அணியாக எது இருக்கும்? டார்க் ஹோர்சஸ் என்று இம்முறை கருதப்பட்ட அணி ஏற்கனவே வெளியே ஆப்கானிஸ்தான். ஆனால் யாருமே நம்பிக்கை வைக்காத ஜிம்பாப்வே இப்பொழுது உள்ளே வந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் நான் ஏற்கனவே நேரலையில் தந்த பிரிவு A, B, பிரிவு C, D ஆகியவற்றின் அனாலிசிஸ், இந்த முன்னோட்டங்களை பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஜிம்பாப்வே அணி மீது நான் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன் என்று. காரணம், இலங்கை ஆடுகளங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இருந்தது. என்ன, நான் கூட நினைக்காத ஒரு விடயம், அவர்கள் சுழல் பந்து வீச்சாளர்களை வைத்துக் கொண்டு அசத்துவார்கள் என்று பார்த்தால் வேக பந்து வீச்சாளர்களை வைத்து அசத்தி இருக்கிறார்கள். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதுபோல இதுவரை மிகச்சிறப்பாக அசத்தலாக எந்த ஒரு அணியும் அவர்களுக்கு சவாலே கொடுக்காமல் முன்னேறிய அணிகள் என்று நான் நினைக்கின்ற அணிகள் இந்தியா, இலங்கை, தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள். இந்த அணிகளின் அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும்? இனி எங்கே இருக்கின்ற போட்டிகளில் ஒரு சில போட்டிகள் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக இடம்பெற போகின்ற அட்டவணை படுத்தி விட்டார்கள் என்பதற்காக ஆடப்படுகின்ற போட்டிகளாக இருக்கும். சூப்பர் 8 ஏதாவது தலைகள் முடிவுகள் அப்செட் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? உங்களுக்கு பிடித்த அணி எதுவரை இப்போது முன்னேறி இருக்கிறது? இது போன்ற விவரங்களை கருத்துக்களாக பதிந்திருங்கள். நாங்கள் இரவு நேரலைகளை பேசுவோம்.